ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் முகியப்ப பேசுகிறேன். நீங்கள் என்ன சிக்கமாக கண்டென்ட்டை பார்க்க போகிறோம் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம துரோக மூமெண்ட் பார்த்து வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒரு லைக்கை போட்டு ஷேர் பண்ணிட்டு வந்துருங்க. சரி, நம்ம மாமூலாக இருக்கிற இடத்துல இறங்கி கிளாக் டவரில் நம்ம துரோகத்தை சிக்கமாக பண்ணி விடுவோம்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே கன்று இருக்கும். ஆனால் ஒன்றுமே ஷார்ட் ரேஞ்சு கண்ணே கிடைக்காது. அதுக்கப்புறம் ஒரு க்ளோவால் கிடைக்கும், ஒரு லேண்ட்மைன் கிடைக்கும். இதை வச்சு அவனுக்கு துரோகத்தை பண்ணி விடுவோம் அப்படின்றதுக்குள்ளே இங்கே ஒரு பொண்ணு வருவா பாருங்க. இவ்வளோ நான் எப்படி துரோகம் பண்ணுற மட்டும் பாருங்க. நான் ஃப்ரெண்டாக உட்காருவேன், அவள் ஃப்ரெண்ட் ஆயிடுவாவ. என்னைக்கு இருந்தாலும் நீ எனக்கு தாண்டி உனக்கு துரோகத்தை போடுறேன்னு சொல்லிட்டு அவள்கிட்ட அப்படியே என் பேக்ல 2 க்ளோவால் இருக்கும், அதை அப்படியே கைட்டி போட்டுருவேன். அதுக்கப்புறம் உட்காந்து சிக்கமா எடுப்பா, அவளுக்கு ஒரு ஹார்ட் எமௌண்ட்டை போட்டு விட்டுருவேன். சரி, துரோகம் பண்ணும் போது எனக்கு ஒரு ஹார்ட் எமௌண்ட்டை போடுவேன் சொல்லிட்டு அப்படியே தலை கிட்டுன்னு வச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் எமௌண்ட்டை போட்டா சிங்கிள் பசங்க பொண்ணா பார்த்தா மண்ணா பாப்போம் சிங்கிள் பசங்க அப்படின்னு ஒரு பாட்டை போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் வச்சு அவளை ஃபன் பண்ணிருக்கலாம். இப்ப லவ் பண்றேன்னு வாழுங்க, அப்புறம் லவ் பண்ணலன்னு வாழுங்க, நம்மளுக்கு இந்த பொண்ணு சவகாசமே வேணாப்பான்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டாச்சு அவளை. அதுக்கப்புறம் சரி மேலே ஒரு சவுண்டு வரும், எங்க தேடின்னு இருப்பேன். இது செடி வேற போட்டுட்டு வந்துடுவேன், அவனை இதை வச்சு என்ன ஃபன் பண்ணலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மேலே ஒருத்தர் இருப்பா சொன்ன மாதிரியே. அதுக்கப்புறம் அவன்கிட்ட உட்காந்து எழுந்திருப்பான். அவனு ஊக்காக்கு போடுவான், ஊக்காக்கு தான் போட்டு நினச்சிட்டு. அதுக்கப்புறம் தப்பி சுடுவான். டே சுதாராலே நான் ஃப்ரெண்டாக வரேன்டான்னு சொல்லிட்டு செய்து வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு 2 கிலோ சுற்றி போட்டேன். மெடிக்கிட்ட போட்டுன்னு கிடப்பேன். மெடிக்கிட்ட போட்டோட தலைவன் இங்கே தான் இருப்பான். நீ இங்கே தான் இருக்கியடி, இருடி வெளியே வந்து உனக்கு துரோகத்தை மட்டும் போடுற, அதை மட்டும் பாரு, இரு வெளியே வர சொல்லிட்டு ஏக்க எடுத்து கிட்டு குளோவில் அழுத்தி பிடிச்சி உடச்சிருவேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டாக உட்காருவேன், பையன் ஃப்ரெண்டாக ஆயிடுவான். இனிமே தான் இருக்கு உனக்கு துரோக மூமெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரி எமௌண்ட்டை போடுவேன்னு சொல்லிட்டு அப்படியே எமௌண்ட்டை போட்டு கிடப்பேன் இவனுக்கு. சரி உனக்கு எதனா தந்தா அவனுக்கு எல்லாம் டவுட் வந்துருப்பேன்னு சொல்லிட்டு என் பேக்கில் ஒரு க்ளோவால் இருக்கும். இந்த க்ளோவால் நீயே வச்சுக்கூடா, பார்த்து சிக்கனமாக யூஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒரு க்ளோவாலை எடுத்து போடுவேன். பையன் குத்தி காம்பேன், வந்து எடுத்து பார்த்தா அடிப்பா நம்மள. டே அப்படின்னு சொல்லிட்டு என்னால் ஓட முடியாது, தப்பி முடியாது சொல்லிட்டு லேண்ட்மைன் வச்சு விட்டுருவேன். எப்படி தான் நீ சாவதாண்டி போற, லுக் அடிக்க வருவில்ல, கடவுளே சாவான்னு பார்த்தா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு சீட்டை போட்டு விட்டு வெறி அடங்கலங்க. நம்மள துரோகம் பண்ணிட்டாங்க. அவன் இந்த முயல் மண்ணில நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவனை தான் இப்போ இந்த கிளாக் டவுன்ல நான் சந்திப்பேன். இப்போ பாருங்களேன், நான் போய் கீழே எதனா லூட் அடிக்கலான்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு க்ளோவால் மெடிக்கிட்டு இருக்கான்னு பார்ப்பேன். பார்த்தா எங்கே இருக்காது. இப்போ அந்த முயல் மண்டை எங்கே இருப்பானா, இங்கே தான் இருப்பான். நம்மளை பார்த்துருவான். இவன்ட்ட ஃப்ரெண்டாக உட்காருவேன் நான். ஆனால் இப்போ அடிப்பான் நம்மள சிக்கமா, நம்மள்ட்ட லைஃப் இருக்காதுன்னு சொல்லிட்டு உட்காந்து எதிர்ப்பேன். க்ரோனை போட்டு நான் ஓடிடுவேன். அதுக்கப்புறம் அவன் கீழே ஜன்னலில் குதிப்பான். சரி அவனை தொலைச்சாது நம்ம ஃப்ரெண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு எப்படியாவது பையன் கொஞ்சம் பிளேயர் போல இருக்கு, அதெல்லாம் நம்ம நம்பவே மாட்டான். உட்காந்து ஏஞ்சாலும் ஃப்ரெண்டு பிடிச்சா கூட சரி எப்படியாவது அவனை ஃப்ரெண்டை பிடிச்சா அவனு சொல்லிட்டு அவன் என்ன துரத்தினே இருப்பான். நானே நீ என்னையே துரத்துற, நானே ஊரு போறிக்கிறாரே, எங்க போனாலும் சுத்துவேன் நான் இங்க எங்க வேணா சந்தில புது ஓடுன்னு சொல்லுவேன். நல்ல இவன் முயல் மண்டை நம்மள்ட்ட ஃப்ரெண்ட் ஆயிடுவான். அதுக்கப்புறம் சிக்கமா அவன்கிட்ட உட்காந்து அப்புறம் வீட்டுல எப்படி இருக்காங்க வீட்டுல. அப்புறம் அவன் ட்ரம் கிட்ட போவான். இப்பயே போட்டு முடிக்கலாம் தான் பார்ப்பேன். சரி விடு இவனை சிக்கன் கொடுத்து போடும், இன்னும் கொஞ்சம் நேரம் அலைய விட்டு நல்லா போடலான்னு சொல்லிட்டு அப்புறம் கன் என்ன இருக்கான்னு பார்ப்பேன். டபுள் ஹெக்டர் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நான் எடுக்க மாட்டேன், சரி ஆயிடுச்சு பிடிச்சிருமே ஹெட்செட் விடலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நான் டபுள் ஹெக்டர் எடுத்துருவேன். இனிமே தான் யாட்டத்தை நீ பார்க்க போறடி, பத்தி ஒன்ன தெரியல, துரோக மூமெண்ட் போட போறான். அப்படியே தலைவர் யோசிச்சிருப்பான், என்னடா அவன் டபுள் ஹெக்டர் எடுக்கிறான், ஒரு அழுத்தி பிடிச்சான்னு சொல்லிட்டு அப்புறம் டவர் கிட்ட போவான். பையன் கரெக்டா என் வழியிலே வரான். நான் டவர் லேட் வந்து இப்படி எப்படி முடிச்சு விடுவோம் மட்டும் பாருங்க. இப்போ நல்லா அங்கே உட்காந்துன்னு இருப்பான் அந்த முயல் மண்டை, அங்கங்க சுத்தின்னு கிடப்பான். என்னை நம்பிடுவான் போல இது முழுசா. அதுக்கப்புறம் என் முன்னாடி தலையை வச்சு என்ன பார்த்து இருப்பான். என்ன மன்னிச்சிடறான் முயல் மண்டை, அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்துச்சுதான் அவங்க கூட தான் டீயா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பீக் வந்தாச்சு. பீக்ல அவனா இருப்பான சொல்லி இங்க 2 க்ளோவால் இருக்கிற டவுட் வந்துடும். இந்த வீட்டில் மேலே எங்கே உட்காந்துருப்பான், அதே மாதிரி உட்காந்துருப்பான். சார் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி உட்காந்து ஏந்திருப்பேன். அவன் கொஞ்ச நேரம் டவுட்டா பார்த்துட்டு இருப்பான். சரி நம்ம ஸ்ட்ரைட்டா போகக்கூடாது, அடி வந்துடும் சொல்லிட்டு இப்படி சுத்திட்டு போவோமேன்னு சொல்லிட்டு இப்படி போவேன். தலைவாங்க நின்று நடப்பான். அதே மாதிரி உட்காருவேன். இந்த 2 புல்லட் அடிப்பான், பையன் மிஸ் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் திருப்பி உட்காந்து ஏந்திருப்பேன். அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, நம்மள்ட்ட ஃப்ரெண்ட் ஆயிடுவான். மாட்டிக்கிட்டேன் உனக்கு துரோகத்தை மட்டும் தான் போடுற மட்டும் பாரு, உனக்கு என்னடா வேணும், என்ன வேணா கேள்றாடே, நீ கடைசி ஆசைடா உனக்கு, என்ன வேணா கேட்டு என்கிட்ட எடுத்துக்கூடா, என்கிட்ட 4 கிலோவால் தான் இருக்கு, அதுக்கு மேல இல்ல, வேற என்ன வேணும், வேற என்ன வேணா கேள்றாடே, என்ன வேணா கேள்றா நான் தரேன்டாடே. ஆனா எமௌண்ட்டை மட்டும் போட்டாடா, எமௌண்ட் போட்டா நீ செத்துருடா, உங்களை சித்திரவதை பண்ணி சாவடி போட்டா. நான் எமௌண்ட்டை மட்டும் போட்டாதே என்கிட்ட. நான் நின்று ரைட்டா எமௌண்ட்டை போடுறேன், எமௌண்ட்டு இருக்குடி உன்னை நான் உன்னை அழுத்தி பிடிச்சே சாவடிக்கிற பாரு, ஹெட்ஷாட் அடிச்சா ஒரே புல்லட்ல செத்துருவேன், உன்னை அழுத்தி பிடிச்சி சாவடிக்கிற பாரு. வா இந்த க்ளோவால் எடு, வாடா எமௌண்ட் போத்துட்டா. இப்ப நீ எப்படி சாப்பிட போற மட்டும் பாடுறா. எமௌண்ட் வாழ்க்கை எமௌண்ட் அப்படின்றதுக்குள்ள ஸ்கேனர் ஒரு வந்துடும் சிக்கமா. அங்க ஒருத்தனை காமிக்கும். நான் கீழே இறங்கும்போது ஒருத்தர் ரூக்கானங்களை மூவ்மெண்ட் கொடுத்தா அங்க தெரிஞ்சிருக்கிறப்பா. இதோ பாருங்க இவன் தான். சரி இவன்ட்டையும் நம்ம ஃப்ரெண்ட் ஆகுமேன்னு சொல்லிட்டு உட்காந்து ஃப்ரெண்ட் ஆகுவேன். அவன் பையன் ஃப்ரெண்ட் ஆயிடுவான். அதுக்கப்புறம் இருடி இந்த வீட்டுல இது 2வது துரோகம், 1 துரோகம் மேல 2வது நீயா. வா மாட்டா பையன் அவனுக்கு மேல இருப்பான் போல இருக்க. கீழே உருண்டு பேருந்து ஃப்ரெண்ட் ஆகி நடப்பான். உன்ன மாரி ஆளுங்க இருக்கிறதுனால தான்டாடி பாட்டு கூட போடுடாடி அப்படி
அப்படின்னு சொல்லிட்டா சரி இந்தா ஒரு க்ளோவால் வச்சுக்கோ. ஏன்னா பையன் கொஞ்சம் பிளேயர் மாரி தெரிஞ்சானா, சரி ஏன்னா நம்மள்ட்ட அடிச்சு லூட்ல இருந்து எடுத்துப்பான்னு சொல்லிட்டா, நம்மளுக்கு என்ன துரோகத்தை பண்ற போறான்னு சொல்லிட்டா அப்படியே ஒண்ணுதான் கொடுப்பேன். சரி நம்மள்ட்ட படுத்துலாம் பழகினானே எவன்னு சொல்லிட்டா, சரி எல்லாமே க்ளோவால் எடுத்து போடுவான். என்ன பண்றா போனா நம்ம காசா பணவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா க்ளோவாலும் மெடிக்கெல்லாம் எடுத்து போடுவேன். இந்தடா எடுத்து கூட இந்த நேரம் தான் கரெக்டான நேரம் சொல்லிட்டு தலையில ஏன் பண்ணி அடிப்பா. ஆனா பாடி சார்ட் தான் விடும். சரி எப்படியோட துரோகத்தை முடிச்சு விட்டோமா, இது போதுங்க இது போதுங்க. இது துரோகத்தை பண்ணும்போது அப்படியே மைண்ட்லாம் ஒரு கிக்கு ஏறும். அதை மட்டும் அனுபவிச்சுட்டோம். சூற போத இவன்ட்டுக்கிற லூட்டை நம்ம தெம்பா அடிச்சுட்ட அப்படியே நம்ம போயிட்டு வேற என்ன துரோகம் பண்ணலாம். டே யார் சாமி நீ எங்கிருந்து வரானுங்களே தெரியல. சரி இவனுக்கு துரோகத்தை பண்ணி விடலான்னு பாப்பேன். இது வேலைக்காவது இவன் ரூ கணக்கில் மூமெண்ட்டை கொடுத்து நம்மள அடிச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டா 2 மெடிக்கிட்ட சுத்திட்டு இவனை முடிச்சு விட்டு வேற எங்கன்னா போய் துரோகத்தை போடலாம் அப்படி சொல்றதுக்குள்ள ஒரு க்ளோல போடுவான். சரி இந்த இடத்துல சேஃப்லன்னு சொல்லி போறதுக்குள்ள பின்னாடி தான் அடிப்பான் பாருங்க. எப்படி தான் வந்தான்னு தெரியல அந்த க்ளோல போட்டு. அதுக்கப்புறம் நான் ஒரு 2 க்ளோல போட்டு மெடிக்கிட்ட சுத்திட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு மெடிக்கிட்ட தான் சுத்துவேன். இன்னொரு மெடிக்கிட்ட சுத்தத்துக்குள்ளே க்ளோல உடச்சுவோம். இன்னொரு க்ளோவால் போடுவேன். ஆனா உள்ள வந்துருவான் பையன். அதுக்கப்புறம் இப்ப தலையில அடி வாங்குவான் பாருங்க மேக்ல. இந்த அடி அவன் மறக்கவே மாட்டான். அப்படியே அவனுக்கு ஒரு எமௌண்ட்டை போட்டு 8 பேர் ஸ்பெக்ல பார்த்துன்னு இருப்பானுங்க. எல்லாம் துரோகம் பண்ணவங்க தான். அப்புறம் அங்கிருந்து இங்க வந்து ஒரு பொண்ணு சிக்கோ ஓடுன்னு இருப்பா. இந்த பொண்ணுங்களை பார்த்தாலே அப்படியே ஒரு கண்ணுல ஒரு திமிரு, அப்படியே ஒரு ஆங்காரம் அந்த மாதிரி தான் வந்துருது நம்மளுக்கு. அதுக்கப்புறம் இவ்வளவு முடிக்காத விடக்கூடாதுடி, நாங்க சிங்கிள் பசங்கடி வரண்டி. நானும் ஜன்னல் ஏறி குச்சிட்டு என்னதான் பண்ண போறான்னு சொல்லிட்டு நானும் உட்காந்து ஏந்திருப்பா. அவ கிட்ட போயிட்டு அவ பார்க்கவே மாட்டா. அதுக்கப்புறம் டபுள் புல்லட் எடுப்பா பயந்துட்டு. அதுக்கப்புறம் உட்காந்து ஃப்ரெண்ட் ஆயிடுவா. இன்னும் ஒரே இடத்துல ஓடிக்கிறான்னு பார்த்தா எனக்கு பிங்க் ப்ராப்ளம். என்னடா இந்த மாதிரி சிக்கமா ஆயி போய் நம்மளுக்கு கிம்பள போட்டு வரலான்னு சொல்லி நான் பயந்து கிடப்பேன். பார்த்தா நம்ம ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டா. இந்த 999 வேற அடிக்கடி போயினே இருந்துரும். வெறுப்பாயிடும். துரோகமே பண்ண முடியாது. சரி எப்படியே துரோகம் பண்ணி முடிச்சு அவனுக்கு சொல்லிட்டேன் 999 இருந்து வெளியே வரட்டும்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் 999 இருந்து அப்புறம் நார்மல் ஆயிடும். அதுக்கப்புறம் நான் இவ்வளவு சிக்கமா துரோகம் பண்ணணும்னு சொல்லிட்டா ஒரு க்ளோவால் இருக்கும். அது கீழே தூக்கி போடுவான். தான் எடுத்துக்கோ செல்லோ எடுத்துக்கோ, உன் கண்ணுல நான் அதை பார்த்துட்டேன். எனக்கு இருந்தாலும் நீ எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டா அப்படியே ஹார்ட்டை மட்டும் ரோஸை மட்டும் போட்டு விடுவேன். அவளு உட்காந்து ஏந்திருப்பா. ஆனா இப்ப என்ன பண்ணுவா, நம்மள போடலான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மைண்ட்ல ஓட்டு இருக்கும் போல இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, டபுள் புல்லட்ல போட வருவான்னு சொல்லிட்டு சொல்ல வந்தேன். அதுக்கப்புறம் நான் அவளுக்கு திருப்பி ஹார்ட் மட்டும் போடுவேன். அதுக்கப்புறம் அவள் டபுள் புல்லட் எடுப்பா. அது மாதிரி நம்ப அடிச்சு அவனுக்கு சொல்லிட்டா போடி அங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டா. நாங்க சிங்கிள் பசங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றீங்க.